ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் ட்ராமா. லாஸ்ட் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிசில் கண்கால ட்ராமாவோட 11வது பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஹாஸ்னா செனிப்க்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுக்காக அவளை வெளில கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. நைம், நாங்கள் பொண்ணுங்களோட செக்ஷனுக்கு போக போகிறோம், இவ்வளோ தூரம் வந்தாச்சுல, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் போயிட்டு பாருங்க, அதுக்கும் சேர்த்து நாங்களே பில்லை பே பண்ணிக்கிறோன்னு கொஞ்சம் அவமானப்படுத்துகிற மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. நைமுக்கு இவங்க பேசுறதெல்லாம் சுத்தமாகவே பிடிக்காது. ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே தான் பார்த்துட்டு இருப்பாரு. உங்களோட பொண்ணை இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் ஷாப்பிங்கை முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு செனிப்பை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நைம் சுற்றி பார்த்துட்டு இருப்பாரு. குட்டி பசங்க போட்டுக்கிற மாதிரி ஷூ இருக்கும், அதோட விலை எவ்வளோன்னு பார்ப்பாரு. கடையில் உள்ள லேடிஸ் செனிப்கிட்ட ஒரு ட்ரெஸ்ஸை காட்டி, இந்த ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லு, இதே ட்ரெஸ் எங்ககிட்ட சின்ன சைஸ்லயும் இருக்கு, நான் உனக்காக எடுத்துட்டு வரேன்னு சொல்லுவாங்க. நீ எங்களுக்கு சூட் ஆகுற மாதிரி ட்ரெஸ்ஸை காட்டு, இவளுக்கு சூட் ஆகுற மாதிரி நாங்களே பார்த்துக்கிறோன்னு சொல்லுவாங்க. பெருசாக ஒரு ட்ரெஸ்ஸை பார்ப்பா. அந்த ட்ரெஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும், செனிப்க்கு செட் ஆகாது. ஆனால் செனிப்பை வெறுப்பேற்றணுன்றதுக்காகவே இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து, இதை நீ ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லுவா. இதே ட்ரெஸ் எங்ககிட்ட சின்ன சைஸில் இல்லைன்னு சொல்லுவாங்க. இவ சீக்கிரமாகவே வளரட்டும், நான் சொல்கிறது சரிதானம்மா, இந்த ட்ரெஸ் இவளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், கண்டிப்பாக அழகாக இருக்கும்னு சொல்லுவா. நீ இந்த பொண்ணை ட்ரையல் ரூம்க்கு கூட்டிகிட்டு போன்னு ஹாஸ்னா அங்கே வேலை பார்க்குற லேடியை அனுப்பிவிட்டுருவாங்க. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அவளே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோன்னு ஃபெய்ஸா வில்லத்தனமாக சொல்லிட்டு இருப்பா. ஃபெய்ஸா தன்னோட கோவத்தை வெளிப்படுத்துறது அதான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு ஹாஸ்னாவுக்கு நல்லாவே புரியும். எங்க பாருமா, நீ இப்படிலாம் பண்ணாத, தப்புன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. நைம் ஒரு ஷூவை பார்த்துட்டு இருந்திருப்பாரு இல்லையா, பில் போறதுக்காக எடுத்துட்டு வந்திருப்பாரு. ஷூவை பேக்ல போட்டு கொடுக்கட்டுமான்னு கடையில வேலை பார்க்குறவங்க கேட்பான். வேணா நார்மலா போடுற பேக்லயே போட்டு கொடுன்னு சொல்லுவாரு. இவர் பணம் எடுக்கிறத பார்த்துட்டு ஆரிஃப் பணம் கொடுப்பாருன்னு அந்த லேடி சொன்னாங்க, அதனால நீங்க கொடுக்க வேணாம்னு சொல்லுவான். நான் தான் பணம் கொடுக்குறேன்னு சொல்றேன்ல, இதுல நீ கொடுக்க வராதுன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு ஷூவை வாங்கிப்பாரு. தாத்தா அவரோட ஃப்ரெண்டுக்கு வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. சிவஸ்கியும் நானும் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒன்னா வேலை பார்த்தோம், அவங்களுக்கு துர்க்கியை ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுவாரு. ஆமாம் மிஸ்டர் சுயவி, அந்த நாட்களெல்லாம் மறக்க முடியுமான்னு சொல்லுவாங்க. சிவஸ்கி, நான் ஏற்கனவே ஒரு விஷயத்த பற்றி பேசினால அதை பற்றி திரும்பவும் பேசுறதுதான் கால் பண்ணேன்னு சொல்லுவாரு. நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனால் இந்த விஷயத்தில் என்னால் இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. உங்களை நான் திரும்பவும் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. இவங்களோட பேரு மெரியம், இவங்க செனிப்போட அம்மா, உங்ககிட்ட எதையோ சொல்லணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லுவாரு. மெரியம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ கால் பண்ணி பேசுறத பாக்குறாங்க. அவங்களால என்ன பார்க்க முடியுமான்னு கேட்பாங்க. ஆமாம் பார்க்க முடியும், பேசுன்னு சொல்லுவாரு. இங்க பாருங்க மேடம், நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதான்னு கேட்பாங்க. ஏங்க மேடம் கிடையாது மேடம்னு லெவன் சொல்லுவாரு. அண்ணா மேடம் மேடம் ரெண்டுத்துக்கும் பெருசா எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, ரெண்டும் ஒன்று தானே ஹேண்டி சொல்லுவா. மேடம், உங்களோட பேரை என்னால் சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது, கவர் பண்ணி இருக்கிறதால என்னோட பொண்ணை உங்களோட ஸ்கூலில் நீங்கள் சேர்த்துக்க மாட்டீங்களான்னு கேட்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஃப்ரெண்ட்ஸில் சில ரூல்ஸ் ஹாஷாக இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னோட பொண்ணு ரொம்ப ஸ்மார்ட், அதனால அவளை படிக்க வைக்கணும்னு அங்கிள் சொன்னாங்கன்னு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவளை நீங்கள் அங்கே உள்ள ஸ்கூல்லே படிக்க வச்சுக்கலாம்ல, சுயவி கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னோட பொண்ணு இங்கே படிக்க முடியாது, அதை பற்றி இவர் உங்ககிட்ட சொல்லலையான்னு கேட்பாங்க. இல்லைம்மா, டீட்டெயிலாக எல்லாத்த பற்றியும் நான் உங்ககிட்ட சொல்லலைன்னு தாத்தா சொல்லுவார். ஓகே, நானே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன். என்னோட பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, ஆனால் அவளோட அப்பா இப்போவே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாருன்னு சொல்லுவாங்க. சிவஸ்கிக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரியாது. நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. அவங்களோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்கன்னு லெவன் டீட்டெயிலாக சொல்லுவார். இந்த விஷயத்தில் உங்களால் ஏதாவது பண்ண முடியுமா? என்னோட பொண்ணை ஸ்கூலில் சேர்த்துக்கோங்க, அதுக்காக நான் வேலை பார்த்து உங்களுக்கு நன்றி கடனை செலுத்துறேன்னு சொல்லுவாங்க. நான் என்னங்க பண்ணுறது, அன்ஃபார்ச்சுனேட்லி ஃப்ரான்ஸில் இது மாதிரி ரூல்ஸ் இருக்கு, ரூல்ஸை மீறி என்னால் எதுவும் பண்ண முடியாது, என்னை மன்னிச்சிருங்க மிஸ்டர் சூயவி, ஹேவ் ஏ நைஸ் டேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணலான்ட்டு பார்ப்பாங்க. மேடம் மேடம் மேடம், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. இப்போ உங்களோட ஆப்ரேஷனுக்கு என்னோட பிளட் தேவைப்படுதுன்னா நீங்கள் என்கிட்டேருந்து வாங்கிக்க மாட்டீங்களா? உங்களுக்கு தாகம் எடுக்கும்போது நான் உங்களுக்கு தண்ணி கொடுத்தேன்னா நீங்கள் வாங்கிக்க மாட்டீங்களா? ஒருவேளை நான் வாழ்வா சாவான்னு போராடிட்டு இருந்தேன்னா நீங்க எனக்கு தண்ணி கொடுக்க மாட்டீங்களா என்ன? ஒருவேளை நம்மள சிங்கம் கடிக்க வருதுன்னா நம்ம என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோன்றத வச்சுதான் நம்மள கடிக்குமா என்ன? நெருப்புக்கும் பக்கத்துல இருந்தா ஃப்ரீஸ் ஆகிடுவீங்கன்னும், பனிக்கும் பக்கத்துல இருந்தா சுட்டுடணும், நீங்க அங்க உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி தரீங்களா? இங்க சொல்லி கொடுக்கறதுக்கும் அங்க சொல்லி கொடுக்கறதுக்கும் பெருசா எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்ல. என்னோட பொண்ணுக்கு எல்லாமே தெரியும், எல்லாத்தையும் அவ புரிஞ்சுக்குவா. ஆனா எல்லாம் தெரிஞ்சும் ஒன்னும் தெரியாத மாதிரி நீங்க நடிச்சுட்டு இருக்கீங்க. நீங்களே இப்படி இருக்கும்போது என்னோட பொண்ணுக்கு நீங்க என்ன சொல்லி கொடுப்பீங்க? இது உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் நான் கால் பண்ணேன்னு சொல்லுவாங்க.
மிஸ்டர் சூயவி அவளோட அம்மாவே இந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா இருக்காங்கன்னா அவ எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. மேரியம் இங்க பாருங்க, சயின்டிஸ்ட் கலீலியோ ஆயிரக்கணக்கான மக்களை யூரோப்ல கன்வின்ஸ் பண்ணாரு. ஏன்னா அவரு சொன்னதை யாருமே நம்பல. அவரு அவங்க கிட்ட என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பூமி தட்டையா இல்ல, தட்டையா இருந்தா பூமி சுத்தாதுன்னு அவரு சொன்னாருன்னு சொல்லுவாங்க. என்ன நீங்க சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்கன்னு மேரியம் கேட்பாங்க. ஆனா அவரு மட்டும் இதை நிரூபிக்கலனா பூமி தட்டையா இருக்குன்னு எல்லாருமே நினைச்சிருப்பாங்க. இந்த விஷயத்துல பிரான்ஸ் குரூயலா இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். இதை பண்றதுக்கு சில காரணம் இருக்கு. கலீலியோ விஷயத்துல நடந்த மாதிரியே எல்லாருமே நம்பல, அவ்வளவுதான்னு சொல்லுவாங்க. இதுக்கும் என்னோட பொண்ணுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? நீங்க அவளுக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலனா எதை நம்புறது எதை நம்ப கூடாதுன்னு அவளுக்கு எப்படி தெரியும்னு கேட்பாங்க. நீங்க சொல்றது சரிதாங்க, ஆனா உங்களோட ஹோப்பை ரொம்ப அதிகமா வச்சுக்காதீங்க. உங்களோட பொண்ணை நான் கேட்குற ஒரு கேள்விக்கு பதில் சொன்னா மட்டும் போதும். அவ சொல்ற பதில நீங்க என்கிட்ட சொல்லுங்க. பூமி ஏன் தட்டையா இருக்கு? யாரோட உதவியும் இல்லாம இந்த கேள்விக்கு அவ என்ன பதில் சொல்லுவான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இப்போ நான் போயாகணும். நாளைக்கு துருக்கி டைம் 2 மணிக்கு உங்களோட பொண்ணு என்ன பதில் சொல்றாளோ அதை என்கிட்ட சொல்லுங்க. இந்த விஷயத்துல தனியா என்னால எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது. மிஸ்டர் சூயவி குட் பைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அங்கிள், இந்த கொஸ்டின் ஈஸியான கொஸ்டினா இல்ல கஷ்டமான கொஸ்டினான்னு கேட்பாங்க. அவ சரியான பதில சொல்றாளா இல்ல தப்பான பதில சொல்றாளான்றது முக்கியம் இல்ல. இந்த கேள்விக்கு செனிப்போட யோசனை எப்படி இருக்குன்னு மட்டும்தான் அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லுவாரு. மேரியம், உங்களோட பதில் ரொம்ப கிரேட்டா இருந்துச்சு. நீங்க தைரியமா பேசுனீங்கன்னு 11 பாராட்டுவாரு. மேரியம், நீங்க கலக்கிட்டீங்க, எங்களுக்குமே நம்பிக்கையை வர வச்சுட்டீங்கன்னு ஹேண்டி பாராட்டுவா. உனக்கு தான் எப்போவும் நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு, அதனால தானே யூரோப்புக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்பாரு. ஹேண்டி எப்போதும் போல இவர் பேசுறத கேட்டு சோகமாயிடுவா. ஓகே, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன். செனிப் கிட்ட இந்த கேள்வியை கேட்கறதுக்கு மறந்துடாதீங்கன்னு சொல்லுவாரு. நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன். அல்லாவோட உதவியோட என்னோட பொண்ணு அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவான்னு சொல்லுவாங்க. 11 மேரியும் போனதுக்கு அப்புறம் ஹேண்டி அப்பாவே பார்த்துட்டு இருப்பா. அப்பா கண்டுக்கவே மாட்டாங்க. செனிப் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபேஸா சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருப்பா. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, இந்த ட்ரெஸ் சின்ன சைஸ்ல இல்லைன்னு, அதனாலதான் செட் ஆகல. நான் இவளோட மெஷர்மெண்ட்ஸை எடுத்துக்கிறேன்னு கடையில உள்ள லேடி சொல்லுவாங்க. போமா, அவங்க உன்னோட அளவை எடுத்துக்கிட்டோன்னு ஹாஸ்னா அனுப்பிடுவாங்க. செனிப்கே இவங்க பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நின்றுட்டு இருப்பா. ஹாஸ்னா இவளோட ரியாக்ஷனே பார்த்துட்டு இருப்பாங்க. செனிப், நீ எதுவும் கவலைப்படாத, இவங்க உன்னோட அளவை எடுத்துக்கிட்டோம், ஹாலிடேக்குள்ள உனக்கான ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிடலான்னு சொல்லுவாங்க. இவங்க பேசுறதெல்லாம் ஷாப்பிங்காக வந்த ஒரு லேடி கேட்டுட்டு இவங்க கிட்ட வந்து பேசுவாங்க. நீங்க கல்யாணத்துக்காக ஷாப்பிங் பண்றீங்களா? யாருக்கு கல்யாணம்? உங்க வீட்டு கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்னு சொல்லுவாங்க. இப்ப செனிப்க்கு கல்யாணம்னு சொன்னா எக்கச்சக்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஹாஸ்னா எந்த ஒரு பதிலும் சொல்லாம முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், ரொம்ப யங்ஸ்டரா தெரியற மாதிரி ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நான் சொல்றது சரிதானே தங்கச்சி? நீ போயிட்டு உன்னோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் என்னோட நிக்காவுக்கான ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்றேன்னு சொல்லுவா. கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும்னு சொல்லுவாங்க. தேங்க்யூன்னு ஹாஸ்னா கோவத்தோட சொல்லிட்டு இருப்பாங்க. ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்றதுக்காக கடையில வேலை பார்க்குற லேடி சினிப்பா கூட்டிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. முன்னாடி இருக்கிற வெட்டிங் ட்ரெஸ்ஸையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பா. கொஞ்ச நேரத்திலேயே வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருவா. சினிப், உனக்கு என்னாச்சு? நீ நல்லா இருக்கியா? உடனே போயிட்டு தண்ணி எடுத்துருவாங்க, அப்படியே வயிறை ஃபில்அப் பண்ற மாதிரியும் ஏதாவது எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூடவே கிளம்பிடுவாங்க. சினிப் எழுந்துடும். முதல்ல உன்னோட முகத்தை தொட, ட்ரெஸ்லையும் பட்டிருக்கு பாரு, அதையும் தொடன்னு சொல்லுவா. அக்கா, உங்களுக்கு எதிராக நான் எதுவுமே பண்ணல, அல்லா மட்டும்தான் என்னோட விட்னஸ். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு எதையோ சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருப்பா. ஹாஸ்னா வந்து தண்ணி கொடுத்துட்டு சாப்பிட்றதுக்கும் எதையோ கொடுப்பாங்க. இன்னும் வேணுமான்னு கேட்பாங்க. வேணான்னு சொல்லிடுவா. இவளை ரெஸ்ட் ரூம்க்கு கூட்டிட்டு போங்க, முகத்தை வாஷ் பண்ணிடுன்னு சொல்லுவாங்க. ஃபேஸா ஹாஸ்னாவோட காதுல எதையோ சொல்லுவா. உடனே ஷாக் ஆயிடுவாங்க. பேசா, இப்போதைக்கு நீ இவகிட்ட நார்மலா நடந்துக்கோன்னு சொன்னா முறைச்சு பார்த்துட்டு இருப்பா. நான் சொல்றதை மட்டும் கேளு, மற்றது எல்லாத்தையும் அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க. மேரியம் ஒர்க் செஞ்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹேண்டி வந்து பேசுவா. மேரியம், என்னோட அண்ணனோட ஒய்ஃபோட ட்ரெஸ் எல்லாமே கலைஞ்சு போய் கிடக்கு. வேற மட்டும் பார்த்தானா கண்டிப்பா வருத்தப்படுவா. நம்ம போயிட்டு அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கலாமான்னு கேட்பா. பாவம் அந்த பொண்ணு சரி நான் வரேன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாத்தையும் வழக்கப்படிதான் செய்வாங்களா என்ன? அதனாலதான் பொண்ணுங்களுக்கு சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களான்னு கேட்பா. நீ சொல்றதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. இதனாலதான் உங்களோட பொண்ணை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒருவேளை நான் மட்டும் அங்க போனேன்னா எத்தனை குழந்தைங்க இது மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்காங்கன்னு எனக்கு தெரிய வரும்னு சொல்லுவா. இந்த கஷ்டத்தை நான் அனுபவிக்க வேண்டியதாகிடுச்சு.
அதே மாதிரியே என்னோட பொண்ணும் இப்ப அனுபவிக்க வேண்டியதாகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் யாரு டிசைட் பண்றதுன்னு கேட்பா. இந்த முறை நான் முடிவு பண்றேன், என்னோட பொண்ணை நான் காப்பாத்துவேன்னு சொல்லுவாங்க. மெரியமா பார்க்கும்போது ஹேண்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்து 11ஓட ரூம்க்கு வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே மடிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுல ஏதாவது வேணும்னா எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவா. வேணா இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்பா. அல்லாவுக்கு விருப்பம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த பக்கமும் இருக்கு பாருங்க, அதுல உங்களுக்கு ஏதாவது பிடிச்சதுன்னா எடுத்துக்கோங்க. இப்ப நான் இந்த காலை அட்டென்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு போன் எடுத்துட்டு கிளம்பிடுவா. இன்னொரு பக்கம் இருக்கிற ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு வந்து அதையும் இந்த ட்ரெஸ்ஸோட வைக்கலான்ட்டு பார்ப்பாங்க. சனி பிறந்தப்போ ஒரு துணியால கவர் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த துணி இங்க இருக்கிறத பார்ப்பாங்க. பெஸ்டையும் மிராவை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப அவளுக்கும் பக்கத்துல இந்த துணி இருந்திருக்கும். 11 ஞாபகார்த்தமா இப்போ வரைக்கும் அவரோட ரூம்ல இந்த துணியை வச்சிருப்பாரு. இது எப்படி இங்க வந்தது? ஒருவேளை சினிப்பு இங்க எடுத்துட்டு வந்திருப்பாளோன்னு வீட்டுக்கு எடுத்துட்டு போகலான்னு பார்ப்பாங்க. மிரா இவங்களை பார்த்ததுமே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் வைங்கன்னு சொல்லுவா. செல்லம் இது எங்களோடதுறான்னு சொல்லுவாங்க. ஆனா இவ கண்டுக்கவே மாட்டா. நீங்க என்னோட அம்மாவோட ட்ரெஸ் எல்லாத்தையும் திருட போறீங்களான்னு கேட்பா. இங்க பாருமா, ஒருத்தவங்க மேல தப்பா பழி போடுறது ரொம்ப பெரிய பாவம். இது எப்படியோ ஆக்சிடென்டலா இங்க வந்துட்டுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ண போறீங்க? என்னோட அம்மாவோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே நீங்க திருட போறீங்களான்னு கேட்பா. நான் இது எல்லாத்தையுமே மடிச்சு அதோட இடத்துல வைக்க போறேன். நீ வேணும்னா ஹேண்டி கிட்ட கேளு, அவங்க விட்னஸா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஹேண்டி இப்பதான் பேசி முடிச்சுட்டு வருவா. என்ன ஆச்சுன்னு கேட்பா. இவங்கள முதல்ல வீட்டை விட்டு துரத்துங்க, என்னோட அம்மாவோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே திருட பாக்குறாங்கன்னு சொல்லுவா. மிரா நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் தான் மிரியம் கிட்ட உதவி கேட்டேன்னு சொல்லுவாங்க. நீங்க எதுக்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க? தாத்தா உங்களை பத்தி சரியாதான் சொல்லியிருக்காரு. இவங்க கவர் பண்ணி இருக்கிறதால தானே இவங்கள நீங்க பாதுகாக்க பாக்குறீங்கன்னு கேட்பா. மிரா நீ என்ன பேசிட்டு இருக்க? உன்னோட அப்பா தான் இதை பண்ண சொன்னாங்க. வேணும்னா நீ உன்னோட அப்பா கிட்டேயே கேட்டுக்கோன்னு சொல்லுவாங்க. அப்ப அப்பாவே இதை பார்க்கட்டும்னு சொல்லுவா. நீ எங்க போறன்னு கேட்பாங்க. அப்பாவை பக்கத்துல தான் போறேன்னு சொல்லிட்டு அந்த கிளாத்தை மட்டும் எடுத்துட்டு போயிடுவா. பைசா சினிப்பை கூட்டிட்டு வரதை பார்த்துட்டு தன்னோட பொண்ணுக்கு ஏதோ ஆகிடுச்சுன்னு நான் முன்னாடி வருவாரு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, உங்களோட பொண்ணுக்கு லைட்டா வாமிட் வர மாதிரி ஆகிடுச்சு, இப்ப நல்லா இருக்கா, அதனால நீங்க கவலைப்படணுன்ற அவசியம் கிடையாதுன்னு ஹாஸ்னா சொல்லுவாங்க. நயம் பொண்ணைய பார்த்துட்டு இருப்பாரு. ஃபேஸா வான்னு ஹாஸ்னா கூட்டிட்டு போயிடுவாங்க. சினிப் உனக்கு என்னாச்சு? உனக்கு எதுவும் ஆகலையில, நீ நல்லா இருக்கியாமான்னு கேட்பாரு. எனக்கு எதுவும் ஆகலப்பா, நல்லா இருக்கேன்னு சொல்லுவா. ஆனா ஃபேஸ் டல்லாவே இருக்கும். அவங்க உன்னை ஏதாவது சொன்னாங்களா, என்கிட்ட சொல்லுன்னு கோவமா கேட்பாரு. இல்லப்பா, உள்ள ஹாட்டா இருந்துச்சு, அதனால தானே சொல்லி சமாளிப்பா. உள்ள ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அவங்களால தான் பொண்ணு சோகமா இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவாரு. வந்து கார்ல எனக்கும் பக்கத்துல உட்காருன்னு முன்னாடி சீட்ல உட்கார வச்சுட்டு இவங்கள ஒரு மாதிரி கோவமா பார்த்துட்டு இருப்பாரு. பக்கத்துல பேக் இருக்கத பார்த்துட்டு உள்ள என்ன இருக்குன்னு பாப்பா. ஷூ இருக்கத பார்த்து ஷாக் ஆயிடுவா. அப்பா இதுக்காக குட்டி பசங்களுக்கான ஷூவை வாங்கியிருக்காருன்னு பார்த்துட்டு இருப்பா. இவர் உள்ள வரவும் ஷூவை பார்க்காத மாதிரி கேஷுவலா ஆக்ட் பண்ணிட்டு இருப்பா. பொண்ணு ஷூவை பத்திரக்கூடாதுன்னு மறைச்சு வச்சுட்டு ஹாஸ்னாவை கோவமா பார்த்துட்டு இருப்பாரு. ஜான் மீராக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். மீரா வரதை பார்த்ததுமே எங்க போய்கிட்டு இருக்கேன்னு கேட்பான். என்னை தனியா விடுன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு கோவத்தோட போய்கிட்டு இருப்பா. என்ன நீ விளையாடுறியா, நீ எடுத்துட்டு வந்தியா இல்லையான்னு கார்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து கேட்பான். நான் தூக்கி போட்டுட்டேன், என்னை தனியா விடுன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பா. எனக்கு கோவம் வர ஆரம்பிச்சிரும். என்னை பத்தி நீ சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். இதை மட்டும் நாம அவங்க கிட்ட திரும்ப கொடுக்கலனா உன்னோட அப்பா அம்மா 2 பேரையும் உன்னால பார்க்க முடியாது. அவங்க ஒன்றும் உன்னோட அம்மா மாதிரி கிடையாது, விட்டுட்டு சாதாரணமா போய்கிட்டு இருக்க மாட்டாங்க. நான் சொல்றது எனக்கு புரியுதா? அவங்கெல்லாம் வாழ்க்கையவே அழிச்சிருவாங்கன்னு சொல்லுவான். அம்மான்னு சொன்னதுமே மிராவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவ பாட்டுக்கு அழ ஆரம்பிச்சிருவா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருப்பான். சரி சரி அழாதன்னு சொல்லுவான். ஆனா இவ பாட்டுக்கு அழுதுகிட்டே இருப்பா. 11th ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுமே அவன் எங்க போனான்னு கேமராவில் எல்லாரும் செக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எஸ்ரா சொல்லுவா. எஸ்ரா உனக்கு எதுவும் ஆகல, நீ நல்லா இருக்கியான்னு கேட்பாரு. டாக்டர் எனக்கு எதுவும் ஆகல, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவா. அவன் மர்ச்சரி இருக்கிற ஃப்ளோருக்கு தான் போயிருக்கான்னு செக்யூரிட்டி வந்து சொல்லுவாரு. நீ மற்ற பேஷண்ட் அமைதியா பார்த்துக்கோ, நான் போயிட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு மர்ச்சரிக்கு வருவாரு. டோர் லாக்காக இருக்கும். ஜுனைட் கதவை தர, நான் 11th வந்திருக்கேன், தயவு செய்து கதவை தரன்னு சொல்லுவாரு. எங்கன்னு ஜுனைட் பாட்டுக்கு இதே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பான். உள்பக்கமா லாக்காக இருக்கு, நீங்க போயிட்டு சாவி எடுத்துருவாங்கன்னு ஒருத்தரை அனுப்பி விடுவாரு. எதனால இப்படி ஆச்சுன்னு ஜுனைட் கூட இருப்பார்ல, அவர்கிட்ட கேட்பாரு. இவன் பாட்டுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா இருப்பான்.
அச்சோ கடவுளே, உன்னோட மாஸ்டருக்கு நீ உதவி பண்ணணும்னு நினைச்சேன்னா ஏதாவது பேசு. அப்பதான் உன்னோட மாஸ்டர் ஜெயிலுக்கு போகாம இருக்க முடியும்னு சொல்லுவாரு. அப்ளூஷன் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் ஏதோ ஆகிடுச்சுன்னு சொல்லுவான். இவனுக்கும் பக்கத்துல யாரு இருந்தா? நான் தான் கேக்குறேன்ல சொல்லு. இவனுக்கும் பக்கத்துல யாரு இருந்தா? என்னாச்சுன்னு சொல்லு. இவன் கேட்க கூடாதுன்னு நினைக்கிற விஷயத்த யாராவது சொன்னாங்களான்னு கேட்பாரு. இருந்தாங்கன்னு சொல்லுவான். யாருன்னு கேட்பாரு. செனிப்போட பேரை சொல்றதுக்குள்ளேயே சாடி வந்துருவாரு. தேங்க்யூ டாக்டர், நல்ல வேளை நீங்களும் இங்க இருக்கீங்க. இதை பத்தி கேள்விப்பட்ட உடனே நான் இங்க வந்துட்டேன்னு சொல்லுவாரு. ஓகே, என்னாச்சு? இதெல்லாம் நடக்கும்போது நீங்க எங்க இருந்தீங்கன்னு கேட்பாரு. அதுக்குள்ளேயே ஸ்டாஃப் சாவி எடுத்துட்டு வந்துருவாரு. நீங்க 2 பேரும் தள்ளி போங்கன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணிட்டு உள்ள வருவாரு. சாவி கீழே கிடக்கும். சாவி எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு ஜுனைடுக்கும் பக்கத்துல வருவாரு. ஜுனைடுங்கன்னு இவன் பாட்டுக்கு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பான். இவனோட பிரச்சனை என்னன்னு லெவன்ட்டுக்கு புரிஞ்சிடும். கண்ணாடி எடுத்துட்டு வந்து இவனுக்கு முன்னாடி காட்டி ஜுனைடு இங்கதான் இருக்கான்னு சொல்லுவாரு. இவர்கிட்ட இருந்து கண்ணாடியை வாங்கிட்டு, நான் உனக்காக கண்ணாடி எடுத்துட்டு வந்திருக்கேன், அப்பதான் உன்னால என்ன பார்க்க முடியும்னு நார்மலா சொல்லிட்டு இருப்பான். ஜுனைடோட இந்த நிலைமையை பார்க்கும்போது லெவன்ட்டுக்கு கஷ்டமா இருக்கும். ஸ்டாஃப் வந்ததுமே ஜுனைட் வா நம்ம மேல் ஃப்ளோர்ல போயிட்டு பேசலான்னு சொல்லி கீழே இறக்கி கூட்டு போகலான்னு பார்ப்பாரு. ஜுனைட் எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா இவரு சொல்றத கேட்டுக்கிட்டு இருப்பான். நீ நல்லா இருக்கில, வா நம்ம போயிட்டு பேசலான்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் கூட இவனை அனுப்பி விடுவாரு. கால் வருவான், அட்டன் பண்ணி பேசுவாரு. ஹேண்டி தான் கால் பண்ணிருப்பா. மெரியும் வீட்டை விட்டு போகலான்னு பார்ப்பாங்க. மெரியும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவா. நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, நீ தான் சாட்சி, அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லுவாங்க. நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க, உங்களுக்காக நான் ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கு. என்னோட அண்ணனால ஜுனைட் கிட்ட பேச முடியும், அதனால உங்களோட பொண்ணை யாரும் தொட மாட்டாங்கன்னு சொல்லுவா. அப்போ என்னோட பொண்ணால ஈஸியா எக்ஸாம்ல பாஸ் ஆக முடியுமா? இதை பத்தி வேற யாருக்காவது தெரிஞ்சிட்டுனா என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. நீங்க எதுவும் பயப்படாதீங்க, என்னோட அண்ணன் நேர்மையான டாக்டர், நானும் அதே மாதிரி தான். ஸோ நான் சொல்றத நம்புங்க, நீங்க லேட்டா போயிடாதீங்க. உங்களோட பொண்ணுகிட்ட இதை பத்தி சொல்லுங்க, நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லுவா. அல்லாவோட விருப்பத்தோட எல்லாமே நல்லபடியா நடக்கட்டும்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஜான் மிராவை கார்ல கூட்டு போய்கிட்டு இருப்பான். இது என்ன போர்வைன்னு கேட்பான். இந்த பேபி போர்வை என்னோடதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்திலே வெளில தூக்கி எறிஞ்சிருவா. எனக்கு நீ வேற ஏதாவது கொடுக்குறியான்னு கேட்பா. என்னன்னு கேட்பான். எனக்கு நீ திரும்பவும் கொடுக்குறியான்னு மறுபடியும் கேட்பா. அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா திரும்பவும் கொடுப்பாங்கன்னு சொல்லுவான். வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், என்னோட அப்பா அவரோட ஆபீஸ்ல வச்சிருப்பாருன்னு சொல்லுவா. என்ன சொல்ற, நிறைய வச்சிருப்பாங்களான்னு கேட்பான். உனக்கு எவ்வளோ வேணும்னு கேட்பா. கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவாங்க. எனக்காக இங்கேயே வெயிட் பண்ணுன்னு சொல்லுவா. சரி நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ்ல இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். மிரா உள்ள போனதுக்கு அப்புறம் அல்லாவோட விருப்பத்தோட இவ எப்படியாவது எடுத்துட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு இருப்பான். அப்பாவோட ஆபீஸ்க்கு வருவா. உள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. டேப்லெட்டை எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருப்பா. கதவு திறக்கிற சத்தம் கேட்கவுமே சைலண்டா நின்றுட்டு இருப்பா. ஜுனைட் தான் வருவான். இவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸையே ஒரு மாதிரி பார்த்துட்டு நீ யாருன்னு கேட்பா. யாரும் இல்லைன்னு சொல்லுவான். அப்ப நீ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கன்னு சொல்லுவா. 11 உள்ள வந்ததுமே மீரா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்பாரு. இவரும் இங்க தான் இருக்காரு, ரொம்ப கிரேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பா. ஜுனைட் எங்க 2 பேருக்கும் நீ கொஞ்சம் டைம் கொடுக்குறியான்னு கேட்பாரு. உடனே வெளில கிளம்பிடுவான். மீரா உனக்கு என்னாச்சுமா, இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்பாரு. அது யாரு? இவரும் அந்த குரூப்பை சேர்ந்தவர் தானே. இவங்கெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில இல்லாத ஒரு இடம் இல்லையா என்ன? ஆக்சுவலி இதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, வீட்லயும் சரி இங்கேயும் சரின்னு சொல்லிட்டு இருப்பா. மிரா சத்தமா பேசாத, அமைதியா பேசு, உன்னோட மேனஸ் எங்க போச்சு? என்னோட வாழ்க்கையில 2 நாளைக்கு ஒரு முறை உன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்றதே என்னோட வேலையா போச்சுன்னு சொல்லுவாரு. இல்ல மிஸ்ஸஸ் மரியத்தோட ப்ராப்ளத்தையும் அவங்களோட பொண்ணோட ப்ராப்ளத்தையும் சரி பண்றது தானே உங்களோட வேலையா இருக்கு. அந்த குரூப்பை சேர்ந்த வேற யாரையாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, உடம்பு சரியில்லாத இவனை கூட கூட்டிட்டு வாங்க, இவனுக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸும் கொடுங்கன்னு கத்தி பேசிட்டு இருப்பா. மிரா அமைதியா இரு, நீ என்ன சொல்லிட்டு இருக்கன்னு கேட்பாரு. எதுக்காக அம்மாவோட ட்ரெஸ் எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்தீங்க, அவங்க எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவா. மிரா என்ன பேசுறேன்னு பார்த்து பேசு, இதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லுவாரு. வீட்டுல அத்தை என்கிட்ட தப்பான இன்ஃபர்மேஷனை சொன்னாங்க. அம்மா இருந்தாங்கன்றதுக்கான அடையாளத்தை நீங்க அழிக்க தானே பாக்குறீங்க. ஆனா உங்களால இதுல சக்சஸ் ஆக முடியாது. நான் எதையுமே மறக்க மாட்டேன். அம்மாவோட ட்ரெஸ் எல்லாத்தையும் நீங்க எரிச்சா கூட நான் அவங்கள மறக்க மாட்டேன்னு சொல்லுவா. இங்க பாருமா, நீ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. உன்னோட அம்மாவோட ட்ரெஸ் எல்லாத்தையும் நான் ரூம்ல இருந்து எடுக்கணும்னு நினைச்சேன், அவ்வளோதானே எதையோ சொல்ல ட்ரை பண்ணுவாரு.
இங்க பாருங்க, நான் ஜெர்மனிக்கே போக போறேன், அம்மா கிட்டேயே போக போறேன்னு சொல்லுவா. இங்க பாருமா, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இந்த வருஷம் உனக்கு எக்ஸாம் இருக்கு, அதுக்காக நீ ஹோம்ஒர்க்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. நீ சரியான முடிவெடுக்க வேண்டிய வயசுல இல்லைன்னு சொல்லுவாரு. நீங்க எனக்காக எடுக்கிற முடிவு மட்டும் கிரேட்டா இருக்கான்னு சொல்லிட்டு வெளில வருவா. சுனைட ஒரு மாதிரி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கிளம்பிடுவா. லெவன் டெஸ்டாவுக்கு கால் பண்ணுவாரு. சுனைட், இப்ப நீங்க உள்ள போகலான்னு சொல்லுவா. சுனைடு, என்னோட பொண்ணு தான் வந்திருந்தா, நான் உனக்காக டேப்லெட் தரேன், ஆனா நீ உடனே டேப்லெட்டை சாப்பிடணும்னு சொல்லிட்டு சாவியை தேடிட்டு இருப்பாரு. மீரா தான் ஏற்கனவே சாவியை போட்டு ஓப்பன் பண்ணியிருந்திருப்பா இல்லையா, அப்படியே இருக்கும். சாவியை எடுக்காமலே வச்சிருந்திருக்கேன், வர வர எனக்கு ஞாபகம் மறதி அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி டேப்லெட்டை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு பக்கத்துலேயே தண்ணியும் ஊற்றி வைப்பாரு. இவரை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பான். சாப்பிட்டுன்னு சொல்லி ரியாக்ஷன் கொடுப்பாரு. இப்போ கூட தண்ணியை குடிக்க மாட்டான், டேப்லெட்டை மட்டும்தான் சாப்பிடுவான். சொல்லு சுனைட், இந்த முறை நான் உன்னை இறந்து போனவங்களோட உடம்புக்கு நடுவில் மார்ச்சரியில் பார்த்தேன். உன்னோட இந்த பிஹேவியருக்கு என்ன காரணம்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். இல்லைனா நீ உன்னையோ இல்லை மற்றவங்களையோ காயப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சுனைடு, உனக்கு என்னாச்சு? உனக்கு இதே மாதிரி ஆகிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்பாரு. சுனைடு இவரோட ஃபேமிலி ஃபோட்டோவை தான் பார்த்துட்டு இருப்பான். சின்ன பிள்ளையில அம்மா இவனை கூட்டிட்டு போனதான் ஞாபகம் வந்துட்டு இருக்கும். லாஸ்ட் டைம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது உன்னோட சித்தப்பா குறுக்க வந்துட்டாரு. இந்த முறை நீ அது மாதிரி எதையும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் நீ இங்க ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லுவாரு. சரின்னு தலையாட்டுவான். மிரா வரவும் என்னாச்சுன்னு கேட்பான். கிடைக்கலன்னு ரியாக்ஷன் கொடுப்பா. இவனுக்கு கோங்கோமா வரும். கார்ல 2 பேர் வந்து இவனை பிடிச்சு இழுத்துட்டு போய்கிட்டு இருப்பாங்க. மிரா ஒளிஞ்சுக்குவா. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்ன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். இவன் மாட்டிக்கிறதுக்கு நம்ம காரணமாகிட்டோமேன்னு மிராவுக்கு கஷ்டமா இருக்கும். கதவு தட்டுற சத்தம் கேட்கவும் யாருன்னு பார்ப்பாங்க. மெரியம்னு கூப்பிட்டவும் பிர்குல், நீ யான்னு கேட்பாங்க. மெரியம், நீ எப்படி இருக்க? செனிப் எப்படி இருக்கான்னு கேட்பாங்க. எல்லாரும் நல்லா இருக்கோம், நீ உள்ள வா பேசலான்னு கூப்பிடுவாங்க. நைம் உள்ள இருக்காரான்னு கேட்பா. இல்ல, நீ உள்ள வா, உன்னால எப்படி இங்க வர முடிஞ்சதுன்னு கேட்பாங்க. உனக்காக தான் நான் வர வேண்டியதாகிடுச்சு, நான் ரொம்ப பயந்துட்டேன். உங்ககிட்டேருந்து எந்த ஒரு நியூஸும் கிடைக்கல, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அதனால தான் வந்தேன்னு சொல்லி ஹக் பண்ணிப்பா. உள்ள வந்து பேசலான்னு கூப்பிட்டு வருவாங்க. உனக்கு பசிக்குதான்னு கேட்பாங்க. இல்ல, நைம் இங்க வரத்துக்குள்ள நான் சீக்கிரமா இங்க இருந்து போயாகணும். நான் உன்னை நினைச்சு கவலைப்பட்டேன், உன்னோட பொண்ணை நினைச்சும் கவலைப்பட்டேன். நான் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன். சுனைட பத்தி தானே சொல்லுவா. வந்து உக்காரு, நாம இதை பத்தி பேசலாம். அம்மா, அவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, ஆனா நான் ஒரு காரணத்தோட தான் ஒத்துக்கிட்டேன். நான் ஒரு வீட்டுக்கு போவேன்ல, அந்த வீட்டோட ஓனர் எனக்கு உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவர் கொஞ்சம் டைம் கேட்டிருக்காருன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகலைன்னா என்ன பண்ணுவ? முர்ஷிட்டுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நீ நினைக்கிற, ஆனா உன்னால எப்படி அவங்கள நம்ப முடியும்? அவரோட சிஸ்டர் ஹேண்டி எனக்கு கால் பண்ணா, உன்னை பத்தி நியூஸ் பேப்பர்ல எழுதுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவா. இன்னைக்கு நாள் முழுக்க ஹேண்டி என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா. லெவன்ட் அவரோட வீட்டில் ஒரு ஃப்ளோரியை எனக்கு கொடுத்துருக்காரு, நான் அவரை நம்புறேன்னு சொல்லுவாங்க. சரி, செனிப் எப்படி இருக்கா? அவளோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கேட்பா. எனக்கு தெரியாதுன்னு சொல்லவும் என்ன ஆச்சுன்னு கேட்பா. நான் சம்மதம் சொல்லிட்டேன், ஆனா இது எல்லாத்தையுமே ஒரு காரணத்துக்காக தான் பண்ணினேன்னு அவகிட்ட சொல்லலை. இவங்க 2 பேரையும் பேசவே விட மாட்டேங்கிறாரு. அவ என்னை விட்டு தூரமா போயிட்டா. விர்குல், எனக்கு என்னோட இதயத்தை ரொம்ப வலிக்குது, இந்த விஷயத்த நான் அப்படியே விட மாட்டேன். அதோட செனிப் எக்ஸாம் வேற எழுத வேண்டியது இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க 2 பேரும் வெளிநாட்டுக்கு போக போறீங்களா? இதுக்கப்புறம் எதை நினைச்சும் கவலைப்படாத. செனிப்க்கும் இதை பத்தி கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் எவ்வளோ நாளைக்கு அவ உன்கிட்டேருந்து ஒளிஞ்சிருக்க போறா. ஆனா இந்த விஷயம் ரொம்ப டேஞ்சரானது, அதனால நீ கேர்ஃபுல்லா இருக்கணும். நீ ரொம்ப ஸ்மார்ட்டானவன்னு சொல்லி மெரியம் ஹக் பண்ணிப்பா. கார் சொண்டு வரவும் எட்டி பாப்பா. நைம் தான் வந்திருப்பாரு. இப்ப இல்லைனாலும் எப்பயாவது நீங்க 2 பேரும் மீட் பண்ணி தான் ஆகணும், நான் பாத்துக்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாதன்னு சொல்லுவாங்க. இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்லையா? வாமிட் வர மாதிரி இருக்கான்னு கேட்பாரு. நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவா. இவர் வந்து கதவை திறக்கிறதுக்கு முன்னாடியே மெரியம் வந்து கதவை திறப்பாங்க. செல்லம், உனக்கு என்னாச்சு? ஏன் உன்னோட முகம் டல்லா இருக்குன்னு கேட்பாங்க. ஷூ கிடக்கிறத பார்த்துட்டு யாரு வீட்டுக்கு வந்திருக்கா, வீட்டுல யாரு இருக்கான்னு கேட்பாரு. நைம் செனிப்க்கு என்னாச்சுன்னு கேட்பாங்க. இவங்க கேட்டதுக்கு பதில் சொல்லாம வீட்டுக்குள்ள யாரு இருக்கான்னு கேட்டுட்டு இவர் பாட்டுக்கு உள்ள வருவாரு. பிர்குல பார்த்ததுமே ஷக் ஆயிடுவாரு. இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்பாரு. நான் அவங்க கூட சண்டை போறதுக்காக இங்க வரலன்னு சொல்லுவா. நிலநடுக்கம் ஏற்பட்டதால நம்ம ஊரை விட்டு இங்க வந்திருக்கோன்னு கேள்விப்பட்டு இவ வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. அமைதியா இரு, எதுவும் பேசாத, எல்லாருக்கும் முன்னாடி எங்களை அவமானப்படுத்துறதுக்காக தானே நீ இங்க வந்திருக்க. உன்னை ரொம்ப நல்லவனே நாங்க சொல்லணும்னு நினைக்கிறியா? செனிப்பா அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு போ. நாங்க இங்க வந்திருக்கோன்னு கேள்விப்பட்டு நீ இங்க வந்திருக்கன்னு எனக்கு புரியுது. மெரியமையும் செனிப்பையும் மீட் பண்ணலான்னு நினைக்காத, என்னால இது எதையுமே ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லுவாரு.
உன்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியலையா? உன்னோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு நீ நினைக்கிற? நீ கம்ஃபர்டபுளா வாழணுன்றதுக்காக உன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறியான்னு கேட்பாங்க. இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாரு. செனிப் உனக்கு என்னாச்சுமா, நல்லா இருக்கியான்னு கேட்பாங்க. வாமிட் பண்ணிட்டேன், நல்லா இருக்கேன்னு சொல்லுவா. உன்னெல்லாம் ஏத்துக்கவே முடியாது, வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லி துரத்தி விட்டுருவாரு. நான் எதை நினைச்சும் பயப்பட மாட்டேன், ஆனா நீ கண்டிப்பா பயப்பட போற. உன்னோட பொண்ணை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறியோ அவனை பார்த்துதான் நீ பயப்பட போறன்னு சொல்லுவா. நான் நீங்க இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு மெரியம் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. மெரியம் இவளுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, பாத்தியா எப்படி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அறையலான்னு பாப்பாரு. இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி மெரியம் தடுத்துருவாங்க. நான் இதே மாதிரி நிறைய முறை அறை வாங்கியிருக்கேன், இதை நினைச்சலாம் எனக்கு கவலை இல்லைன்னு திட்ட ஆரம்பிச்சிருவா. கோவத்துல பலார்னு அரைஞ்சிருவாரு. ஆரிஃப் வந்து பேசுவான். போதும் நிறுத்துங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையான்னு கேட்பான். ஆரிஃப் இதுக்கும் நடுவுல நீ குறுக்க வராதன்னு சொல்லுவாரு. மெரியம் உங்களோட ஹஸ்பண்டை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, அவருக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க, அப்பதான் அவரு சுயநினைவுக்கு வருவாருன்னு சொல்லுவான். நைம் உள்ள போனதுக்கு அப்புறம் பிர்குல பார்ப்பான். பிர்குல் நீ நல்லா இருக்கியா, உனக்கு எதுவும் ஆகலைன்னு கேட்பான். நான் அறை வாங்கிறது இது ஒன்றும் முதல் முறை கிடையாது, இதே மாதிரியே நான் அறை வாங்கிறத நீ பார்க்கறதும் முதல் முறை கிடையாது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீ ஹீரோ மாதிரி ஆக்ட் பண்றது உனக்கு ரொம்ப லேட்டா தெரியலையான்னு கேட்டுட்டு போயிடுவா. ஆரிஃப்க்கு கஷ்டமா இருக்கும், சோகமா நின்றுட்டு இருப்பான். செனிப் நான் உங்ககிட்ட என்ன சொன்னா, மாடிக்கு போக சொன்னா உடனே நீ மாடிக்கு போ. நான் நல்ல விதமா மட்டும்தான் பேசணும்னு நினைச்சேன், ஆனா என்னால அப்படி பண்ண முடியல. அம்மா, பொண்ணு, என்னோட சிஸ்டர் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. கொஞ்சமாவது சுயநினைவுக்கு வாங்க. இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. இதுக்கப்புறம் நான் வீட்டில் இல்லாதப்ப அந்த டெவில் வந்தானா நீ அவளை பார்க்காத. ஒருவேளை நீ அவளை மீட் பண்ணினா அல்லாதான் உன்னை படைச்சாருன்னு நான் மறந்துடுவேன். எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு வெளில போயிடுவாரு. மாடிக்கு வந்து சினிப்பா வைப்பாங்க. அம்மான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருப்பா. நெக்ஸ்ட் சீன்ல இவங்களுக்கு ஷோல்டரா வலிக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுக்காக மருந்து போட்டு விட்டுட்டு இருப்பா. இது மாதிரி வலிக்கிறதுக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் தான் காரணம்னு லெவன் சொன்னாருன்னு சொல்லுவாங்க. அதனால தான் உங்களுக்கு வலிக்குதான்னு கேட்பா. ஆமா, நீ எப்படி அவங்களுக்கு முன்னாடி வாமிட் பண்ணியோ அதே மாதிரி தானே சொல்லுவாங்க. சரிம்மா, இப்பதான் எனக்கு புரியுதுன்னு சொல்லுவா. சரின்னு சொன்னதை கேட்டு நீ பயந்துட்டியான்னு கேட்பாங்க. அப்போதைக்கு என்னோட மைண்ட்ல எதுவுமே வரலன்னு சொல்லுவா. நாம ஒருவேளை நம்மளோட கிராமத்துக்கு போயிட்டோம்னா உன்னோட அப்பா அமைதியா இருக்க மாட்டாரு, அது மட்டும்தான் எனக்கு தோணிக்கிட்டு இருந்தது. அங்கிள் லெவன் நம்மளுக்கு உதவி பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ அம்மாவுக்கு சீக்கிரமா சரியாகணும்னு ப்ரே பண்ணிட்டு இருப்பா. நீ ப்ரே பண்ணி முடிச்சதுமே நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் ப்ரே பண்ணி முடிச்சிட்டோமா, நீங்க என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்பா. சரி, இப்போ அவங்க நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கேருந்து போக போகிறோம். உன்னோட அப்பாவை உன்னால் இதுக்கப்புறம் பார்க்க முடியாது. நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போக போகிறோம். அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, உன்ன மாதிரி ஸ்மார்ட்டான பசங்களாம் அங்கே படிப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு போக போகிறோன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன ஸ்கூலில் சேர்த்துக்குவாங்களான்னு கேட்பா. முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோ, நாம் அங்கே போகலாமான்னு கேட்பாங்க. அம்மா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லுவா. ஒரு லேடி இருக்காங்க, அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டானவங்க. அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லணும்னு சொன்னாங்க. பூமி எதுக்காக ரவுண்டா இருக்கு, அது எதுக்கு சுத்துதுன்ற மாதிரி தான் ஏதோ ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த கேள்வியை தாத்தாவுக்கு முன்னாடி கேட்பாங்க, நீ அதுக்கு பதில் சொல்லணும். இதுக்கப்புறம் நீ சுனைட்ட நினைச்செல்லாம் கவலைப்படாத. டாக்டர் லெவன்ட் அவனை ஹாஸ்பிட்டல்ல கொஞ்ச நாளைக்கு வச்சிருப்பாருன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இதுக்கெல்லாம் நான் தான் காரணமா, அவனுக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு நான் தான் காரணமான்னு கேட்பா. நீ என்ன சொல்லிட்டு இருக்க, அவனுக்கு உடம்பு சரியில்லாம போறதுக்கு நீ காரணமா? இப்போதைக்கு அதை பத்திலாம் யோசிக்காத. நீ என்னோட ஸ்மார்ட்டான பொண்ணு, அவங்க கேட்ட கேள்வி பத்தி மட்டும் யோசின்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பா, ஆனா லைன் கிடைக்காது. பித்து பிடிச்ச மாதிரி தெரிஞ்சிட்டு இருப்பா. 11th ஃபெஸ்டிவை பத்தி சச்சின் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. பிரதர், எனக்கு எதுவுமே தெரியல, நான் எதையுமே நோட் பண்ணவே இல்லை. ரொட்டீன்னு ஏதாவது இருந்தா கூட எனக்கு ஏதாவது புரிஞ்சிருக்கத்தான வாய்ப்பு இருக்கு. காலையில நீ குடிச்ச டீயோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருந்துச்சுன்னு கேட்டா கூட எனக்கு தெரியாது. இன்னைக்கு காலையில மார்னிங் கிஸ் எத்தனை மணிக்கு பண்ணோன்னு கேட்டா கூட எங்க 2 பேருக்கும் நடுவுல சண்டை தான் வரும். சும்மா பேசினா கூட கடைசியில அது சண்டையில தான் போய் முடியும். ஆனா திடீர்னு ஒரு நாள் எழுந்திருக்கும் போது எல்லாமே மாறிடுச்சு. இப்ப அதே மாதிரி சண்டை போட்டு பேசுறது கூட ஆள் இல்லாம போயிடுச்சு. பிரதர், இப்பெல்லாம் என்னால என்கிட்டயே பேச முடியலன்னு சொல்லுவாரு. பிரதர், என்னை பொறுத்த வரைக்கும் நீ அவாய்ட் பண்ணிட்டு இருக்கன்னு தோணுது. அதோட நீ இப்ப மாட்டிக்கிட்ட. வெஸ்டியோட டாபிக்கை இப்ப நீ கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ற. கவர் பண்ணியிருப்பாங்களே அந்த லேடியோட பேர் என்னன்னு கேட்பான். மெரியம்னு சொல்லுவாரு. ஆமா மெரியம், அவங்களோட பிரச்சனை திடீர்னு உன்கிட்ட வந்துச்சு. இப்ப அவங்களோட பிரச்சனைய சரி பண்றதுக்கே உனக்கு நேரம் இல்லாம போயிடுச்சு. ஸோ நீ நார்மலா வெஸ்டியை பத்தி மறந்துட்டேன்னு சொல்லுவான்.
இது நிரூபிக்கப்பட்ட மெடிசனான்னு கேட்பாரு. உடனே சிரிக்க ஆரம்பிச்சிருவான். பெஸ்டி என்ன பாதியோட விட்டுட்டு போயிட்டா? உண்மைதான், எனக்கு இந்த பாதை பிடிக்கல. அங்க ஒன்னாதான் நடந்தோம், ஒரே பெட்ல என் கூட இருந்தவ என்ன நம்பலன்னு சொல்லுவாரு. ஆனா மெரியும் உன்ன நம்புறாங்களான்னு கேட்பான். ஆமா, அவங்க என்ன நம்புறாங்க. அவங்களோட பொண்ணுக்கு என்னால எப்படி உதவி பண்ணாம இருக்க முடியும்? அவ எப்படி என்னை விட்டுட்டு போனாலோ அதே மாதிரியே என்னால எப்படி இவங்கள விட்டுட்டு போக முடியும்னு கேட்பாரு. இதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லுவான். ஏற்கனவே பிரச்சனை வந்துட்டுன்னு சொல்லுவாரு. என்னாச்சுன்னு கேட்பான். அந்த பொண்ணை ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்கல்ல, அந்த பையன் குழந்தையா இல்ல பெரிய பையனான்னு கூட எனக்கு தெரியல. என்னால இப்ப வரைக்கும் எதையுமே முடிவு பண்ண முடியல. அவன் ஓகேவா இல்ல, அவனுக்கு ஏதோ ஹலுசினேஷன் மாதிரி வந்துட்டு இருக்கு. நான் தான் அவனுக்காக ஏதாவது வழியை கண்டுபிடிக்கணும். அவங்க 2 பேரையும் நீ முதல்ல இங்கிருந்து அனுப்பிடு. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சண்டை போட்டு பார்த்துக்கலாம். அந்த பொண்ணை ஜுனைட் ஏதாவது பண்ணிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. இப்போ அவன் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான்னு சொல்லுவாரு. நீ அவனை எப்படி சரி பண்ண போற? அவனை மேனிப்புலேட் பண்ண போறியான்னு கேட்பான். எனக்கு தெரியல, இதை நான் மெரியும்காகவும் அவங்களோட பொண்ணுக்காகவும் பண்றேன்னு எனக்கு சுத்தமாவே தெரியலன்னு சொல்லுவாரு. என்னடா நீ குழப்பிட்டு இருக்கியன்ற மாதிரி சிச்சுக்கின்னு பார்த்துட்டு இருப்பான். சாடி சீஃப் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. டாக்டர், இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, அவனை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். இருந்தாலும் அந்த டாக்டர் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லுவாரு. இங்க பாருங்க, நீங்க என்ன கன்வின்ஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. டாக்டர் லெவன்ட்டையும் அவரோட பேஷண்ட்டையும் தான் நீங்க கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்லுவாரு. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எந்த பேஷண்ட்டை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு ஆரிஃப் கேட்பான். ஜுனைட் அவனோட விருப்பத்தோட தான் எங்க கூட இருக்கான், நீங்க ரிலாக்ஸ்டா இருங்கன்னு சீஃப் சொல்லுவாரு. ஜுனைட் உள்ள வரவுமே, ஜுனைட் நீ உன்னோட விருப்பத்தோட தான் இங்க இருக்க போறியான்னு கேட்பாரு. ஆமான்னு சொல்லி தலையாட்டிட்டு இவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பான். ஜுனைட்னு கூப்பிட்டுவாரு. எதுவும் பேசாதீங்கன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இவன் பாட்டுக்கு கிளம்பிடுவான். இந்த விஷயத்துல என்னால எதுவும் பண்ண முடியாது, உங்களால அவனை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நாங்கெல்லாம் ஒன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். டாக்டர்ஸ்க்கு நடுவில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லுவாரு. ஓகே, இதோட இந்த பார்ட் முடியுது. இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.